இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில திடீர் திருப்பம். ஏன் அப்படின்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் திடீர்னு ஈஸ்டர் பண்டிகையில போர் நிறுத்தம் கொண்டு வாங்க. 30 மணி நேரத்துக்கு போர் நிறுத்தம். இந்த சமயத்துல உக்ரைன் ஏதாச்சும் எசக்கு புஸ்கா செஞ்சாங்கன்னா பயங்கரமான ரிட்டாலியேஷன் இருக்கணும். ஏன்னா மார்ச் 18 எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ண வேணாம்னு ஒரு சீஸ்ஃபயர் போட்டோம். 100 முறை வயலேட் பண்ணிட்டாங்க. கடந்த 24 மணி நேரத்துல 10 முறை வயலேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை போறது ப்ராப்பரா பண்ணலன்னா பயங்கரமான தாக்குதல் இருக்கணும் அப்படிங்கிறது போல மிரட்டல்களோட சீஸ்ஃபயரோட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ரஷ்ய தரப்பு வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னா கடைசி தாக்குதல்கள் இந்த கர்கிவ் பகுதி இது போல பகுதிகளில் நடத்திக்கிட்டு ஸ்டெல்லிங் சில ஏரியாலாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பகுதியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சீஸ்ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் உக்ரைன் எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அதாவது எல்லா ஃபார்மேட்லயும் எல்லா இதுலயும் பண்ணணுங்க. இது எப்படி அப்படிங்கிற அவங்களுக்கே ஒரு செகண்ட் குழப்பமா இருக்கு. எப்படி இது நடக்குது அப்படிங்கிறது போல. ஏன்னா அசோக் பிரிகேடு கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல விட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. மரியாப்போல புடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருந்தாங்க. இப்ப ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அசோக் பிரிகேட் பல ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்துல ஒரு சீஸ்ஃபயர்னா அவங்க கடைபிடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. 2வது சீஸ்ஃபயர் வருது. அதான் அமெரிக்கால ஐயோ இதுதான் சான்ஸ் கொண்டு போய் கூடைய போட்டு அமுக்குற மாதிரி அமுக்கி கையெழுத்து வேண்டியதுங்க பர்மனண்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா அவங்க தரப்பு ரெடியா இருக்காங்க. இந்த ரீஜன்ஸ்ல ரஷ்யா தான். ரஷ்யா பிடிச்சிக்கல ரஷ்யா பாய் தான் அங்கே இருக்கிற நாங்களே அப்படிங்கிற அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அமெரிக்கா ரொம்ப இணக்கமா போறாங்க ரஷ்யாவோட அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது போல சூழ்நிலையினால உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்வாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் சீஸ்ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா, போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் என்ன பண்றது? எலெக்ஷன் கொண்டு வந்து தானே ஆகணும். ஸோ அப்படி எலெக்ஷன் கொண்டு வராங்கன்னா என்ன செய்வாங்க உக்ரைன்? எலெக்ஷன் வராமயே அப்படியே இல்ல இது சீஸ்ஃபயர் தானே அக்ரிமெண்ட்லாம் முடிட்டு நம்ம பார்டரை மீட்டெடுக்கிற வரைக்கும் நானே அதிபரா இருந்துக்கிட்டுமா அப்படிங்கிறத வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்பாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. 2வது இந்த ஈஸ்டர் இது வரைக்கும் ஏன்னா புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பீஸ்க்கே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சீஸ்ஃபயருக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல இப்படி ஒரு சீஸ்ஃபயர் போடுறதுனால மேபி உக்ரைன் ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு தயாரா இருக்கலாம், இல்ல மிக பெரும் அளவுல ரெடியா இருக்கலாம், இல்ல ரஷ்யா ரெடியா இருக்கணும். பெரும் அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த ஈஸ்டர் ட்ரூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கலாம்னு பல வகையான வியூகங்கள் பல அனலிஸ்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கான காரணங்கள்லாம் வந்து எதுவுமே இல்லாம வராது. இதுக்கான காரணங்கள்னா ரஷ்யா இப்ப புதுசா ஒரு ஆர்மர்டு ட்ரெயின் இதெல்லாம் வந்து ஹிட்லர் காலத்துல நம்ம பார்த்தது. வேர்ல்டு வார் 2 காலகட்டத்துல ஒரு ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயினே வந்து பாத்தீங்கன்னா வெல் ப்ரொடெக்டடா இருக்கும். ஆர்ட்லரி ஷெல் தாக்குதல் பண்ணாலுமே ரெசிஸ்ட் ஆகிற வகையில ஆர்மர்டு ட்ரெயின்ஸ்லாம் இருக்கும். இப்ப ஆர்மர்ட் ட்ரெயின்ஸை பயன்படுத்தி முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா சில பகுதிகளில். அதை நாங்க பார்த்தோம். இது முறை நடக்குது அப்படிங்கிறதுனால அதை பார்த்து அது மேல தாக்குதல் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மோட்டார் சைக்கிள் பிரிகேட் இவங்க பெருமளவில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏன்னா பாப் ஒயர் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. அது முள்ளா இருக்கும். அந்த ஒயர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது மேல ஒரு வண்டி போனா பஞ்சர் ஆகும். அதை தாண்டி போறதுங்கிறது கஷ்டம். இதனால ரஷ்ய வீரர்கள் அது எப்படி கடக்குறாங்கன்னா, முதல் மோட்டார் சைக்கிள் வீரர் போறார் இல்லையா, அவர் என்ன பண்ணணும்னா அந்த பாப் பென்சில போனோடனே அந்த வண்டியை வந்து கவுத்தி போட்டணும். அப்படி கவுத்தி போடும்போது அந்த வண்டியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்படி போகும்போது ஸ்லோப் மாதிரி இருக்கு. அதை கரெக்டா வந்து பின்னாடி வரக்கூடிய வீரர்கள்ல அந்த வண்டியில கரெக்டான பகுதியில ஏறுறாங்க அப்படின்னா அப்படியே தாண்டி போய் போயிடலாம். ஸோ ஒரு வண்டியை மட்டும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்னா மற்ற வண்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. இது போல ட்ரில் பிராக்டிஸ்ல அதிக இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டிக்ஸ் எப்படி முன்னேறலாம், இருக்கக்கூடிய தடைகள் எப்படி, அதை எப்படி உடைக்கலாம், இப்போ எப்படி ட்ரெயின் வருது ஆர்மர் ட்ரெயின். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது போல மோட்டார் சைக்கிள் டீம் இது போல பல வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காங்க. பெருமளவில் ஆயுத குவிப்புகள் இருக்கு. சீனாவோட உதவி இருக்கு, நார்த் கொரியாவோட உதவி இருக்கு, ஈரானோட உதவி இருக்கு. இதோட பல நாடுகள் ரெடியா இருக்காங்க. இந்த டைம்ல ரஷ்யாவோட கை பல இடங்கள்ல ஓங்கி இருக்கு. ஏன்னா இந்த கர்ஸ்க் பையில 99% வந்து பார்த்தீங்கன்னா மீட் எடுத்தாங்களாமா. அதுவும் இவெட்ஷ்னி ப்ரோடோஷ்னி அப்படின்னு ஒரு நபர் இப்போ வீடியோவில் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் ரஷ்யாவோட மிக பிரபலமான ஒரு மீடியா பர்சன். ஏன்னா இந்த களத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர், ரஷ்யா சார்பாக கொடுக்கக்கூடிய நபர். இவர் மேலதான் இதே கர்ஸ்க் பயில உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இவர் தப்பிச்சு பொழைச்சு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களே பார்த்து பேசி எல்லாம் ரெடி பண்ணி அவார்டெல்லாம் கொடுத்தாரு. இப்போ திரும்பி களத்துக்கு வந்துட்டாரு. இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த கர்ஸ்க் பயில 99% நாங்கள் மீட் எடுத்தாச்சு, ஒலிஷ்னி பகுதியெல்லாம் மீட் எடுத்தாச்சு, அதிகமான அளவு உக்ரைனோட வீரர்கள் சரணடைகிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம
செசிவியார் பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட வீரர்கள் சரணடைய ஆரம்பிச்சிருக்காங்க. பெருமளவுல ரஷ்யா வீரர்கள் சுத்தி வளைச்சு புடிச்சிருக்காங்க உக்ரைனோட வீரர்கள. ஸோ இது போல வீடியோ பதிவுகள் அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கு. பல இடங்களில் ரஷ்யா வந்து ஸ்ட்ராங்கா மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 30 மணி நேர சீஸ்ஃபயர்ங்கிறது எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு கை கொடுக்க போகுது, ரஷ்யாவுக்கு கை கொடுக்க போகுது, இல்ல ஸ்மூத்தா பேசி அமெரிக்கா இத மேலும் கொண்டு போய் பெர்மனன்ட் சீஸ்ஃபயரா போட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. நல்லது நடந்தா நல்லதுதான், அப்படி இல்லைன்னா மிக பெரும் சிக்கல் தான். அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடந்தது இல்லையா, இட்டாலியில வச்சு ரோம்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதுவும் ஒமனோட எம்பசியில் வச்சு தான் நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக தான் போயிருக்குங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இது கொண்டு போகுது. பட் ஆனால் அதுவும் டைரக்டாக பேசிக்க மாட்டோம், இன்னொருத்தர் வச்சு தான் பேசுவோம் அப்படிங்கிறது அவங்க தப்பு இருக்கு. ஏன்னா தெளிவாக தான் சொல்றாங்க, நேருக்கு நேர் பேசணும்னா 1 to 1 பேசிக்கும் போது அவங்க சொல்றத நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ட்விஸ்டட் வேர்ட்ஸு இல்லை வேற ஏதாவது ஒன்று சொல்லி இது அது ஏதாவது பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது. அதனால வேற ஒரு நபர் இருக்கிறதுனால இப்படி போய் அப்படி வர்றதுனால அந்த மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நபர் கிளியரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லையா, கொஞ்சம் கன்ஃபியூஷன் வேர்ட்ஸ் இல்லாம இன்னொருத்தரும் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு துணையா இருக்கும் இல்லையா ஈரானுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஏதுங்க தெரியல, ஆனா அங்க பேச்சுவார்த்தைகள் அங்கேயும் சுமூகமா போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ். இந்த யமன் ஹவுதிஸ் மேல தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது. அதோட கான்சிக்வன்சஸ் இந்த ஆயில் வச்சிருக்கக்கூடிய பகுதிகள் இந்த ஏரியாலாம் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சேதங்கள் அதிக அளவுல இருக்கு யமன் ஹவுதிஸ்ல. அட் த சேம் டைம் ரீப்பர் ட்ரோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பங்கமா அடிச்சு தட்டிட்டு இருக்கிறாங்க யமன் ஹவுதிஸ். MQ-9 ரீப்பர் ட்ரோனை பார்த்தா உள்ள எட்டுச்சுனாலே தட்டி விட்டுறாங்க. மிக பெருமளவுல சேதங்களை அமெரிக்கா இந்த ட்ரோன் இதுல வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா அதிநவீனமயமாக்கப்படுறதுக்கு இது போல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற சோதனையே சந்தேகங்களே வர ஆரம்பிச்சு, சோதனை கலங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது போலாம். எதே எப்படியும் மிடில் ஈஸ்ட்ல பதட்டம் தான். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, இந்த காசால வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால ஒரு ஹோஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் உடல்லாம் மீட்கல, இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் ஹமாஸ் தரப்புலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இஸ்ரேலோட வீரர்களை ஏர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது காசாக்குள்ள கொண்டு போய் குண்டை போறதுக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே போட்டாங்களாமா ஒரு தடவை ஒரு பகுதியில். அதனால சேதங்கள் அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. சின்ன ஒரு இடம் தானே, ஸோ அந்த இடத்துல போடும்போது மாறிக்கிரி இது போல போட்டாங்கன்னா சேதம் பெருமளவில் இருக்கு. ஏன்னா இதே போல ஒரு சம்பவம் சவுத் கொரியாவில் நடந்திருந்தது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சேதத்தை சந்திச்சிருந்தாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகளாக பார்த்துருந்தோம். ட்ரில்லு பண்ணுறேன்னு கொண்டு போய் ரியல் ட்ரில்லு அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டெஸ்ட் ஃபயர் ட்ரில்லுன்னு கொண்டு வந்து நார்த் கொரியாவுக்கு போகிறது போல சவுத் கொரியாலே அவனை வந்து போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டாங்க அப்படின்னு போல சொல்லப்பட்டு வருது. ஆனால் தொடர்ந்து போட்டே இருக்கும்போது இங்கே போகிறது அங்கே போகிறது சந்தேகம் வந்து இருக்கும் போல இருக்குது அவங்களுக்கு. சரி, ஓகே. இஸ்ரேலும் தொடர்ந்து காசால தாக்குதல் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் லெபனான்லயும் சில பல தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. சிரியாவோட ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படிங்கிற முயற்சி எடுத்திருக்காங்க. இல்ல அங்க ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் அமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பிராந்தியமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. இஸ்ரேல் தரப்புல இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு போற மாதிரி தெரியல. இல்ல அவங்க வந்து ஈரானோட சுமூகமா போயிடுவாங்களா, இப்ப நடந்தெல்லாம் நடந்துச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற விட்டுருவாங்களா, இல்ல திரும்ப நாங்க தாக்குதல் பண்ணியாவோம் அப்படிங்கிறவங்கள கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. திருப்பி தாக்குதல் பண்ணி இந்த இடத்துல பெரும் பிரச்சனையும் உண்டாக்குவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில சீஸ்ஃபயர் மட்டும் கிடையாது, பிரிசனர் எக்ஸ்சேஞ்சும் நடந்திருக்கு. சமீபத்துல இது போல அடிக்கடி நடக்குது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுவும் இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகளோட தலையீடுனால அதிக அளவுல இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 246க்கு 246 அப்படிங்கிறது போல பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. ஆனா உக்ரைன் தரப்பு வந்து 277ன்றாங்க. இந்த ரஷ்யா தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா 246க்கு 246 தான். ஆனா இப்ப ஈஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதனால மனிதாபிமான அடிப்படையில 31 நபர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லிணக்கத்தின் அடிப்படையில ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது காயமடைஞ்ச ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடிய நபர்கள், உக்ரைனோட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள. அதே போல உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமானிட்டேரியன் மனிதாபிமான அடிப்படையில சில காயமடைஞ்ச ரஷ்ய வீரர்கள் 15 பேத்துக்கிட்ட அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அது போல வந்து பார்த்தா உக்ரைன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இருதரப்புலையும் இது போல ஸ்மூத்தா பேசிக்கிறாங்க, பிரசன்ட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, சீஸ்ஃபயர் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், இதே போல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 2023 ஜனவரி மாசம் கிறிஸ்துமஸுக்காக சீஸ்ஃபயரை போட்டாங்க. ஆனா அது அப்போ உக்ரைன் தரப்பு வந்து அது பெருசா எடுத்துக்கல, மதிக்கல, அதை கடைபிடிக்கல, ரெஸ்பாண்டும் பண்ணல. அதே போல இதுவுமா இல்ல எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இதை மீறினாங்க அப்படின்னா
இத்தனை நாளா சீஸ்ஃபயர் வேணும், அது வேணும், இது வேணும் மேற்குலக நாடுகள் கேட்டிருந்தாங்க இல்லையா? அமெரிக்காவும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அத ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா செவி சாய்க்கிறாங்க. ஆனா மேற்குலக நாடுகள் தான் உண்மையாலுமே இந்த பிரச்சனைய முடிக்க விரும்பாத நபர்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிரும். ஸோ அதனால மேற்குலக நாடுகளும் வேற வழி இல்லாம இந்த சீஸ்ஃபயருக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? இத தொடர்ந்து கொண்டு போவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சுமூகமா பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா சிக்கல் தான். இதே போல இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவ முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.